வணக்கம். இன்னைக்கு பேரோட்டு மாரியம்மன் கோவில் திருவிழா. சித்திரை மாதம் 1ஆம் தேதி மிக சிறப்பாக கொண்டாடுவாங்க. இதை சித்திரக்கனின்னு சொல்லுவாங்க. பேரோட்டு மாரியம்மன் கோவிலை சுற்றி இருக்கிற ஊர் மக்கள் கோவிலுக்கு சென்று வேண்டுதலை வைப்பாங்க. அந்த வேண்டுதலையை சித்திரை மாதம் 1ஆம் தேதி நிறைவேற்றுவாங்க. அந்த பக்தர்கள் வேண்டுதலை நிறைவேற்றுவதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க. மாகாளியம்மன் கோவிலிருந்து சுமார் 6 கிலோமீட்டர் பக்தர்கள் நடைபயணமாக கோவிலுக்கு செல்வாங்க. பூச்சட்டி, பால் குடம், சந்தன குடம் போன்ற தீர்த்தங்கள் எடுப்பாருங்க. முதலாவதாக பூச்சட்டி எடுத்துகிட்டு பக்தர்கள் நடைபயணமாக வந்துட்டுருக்காங்க. இவர்களை தொடர்ந்து பால் குடம், தீர்த்த குடங்கள்லாம் எடுத்துகிட்டு பக்தர்கள் வராங்க. சில பக்தர்கள் அளவுகள்லாம் குத்திட்டு வருவாங்க. நடைபயணமாக செல்கிற பக்தர்களுக்கும் சரி மக்களுக்கும் சரிங்க, வழி நெடுக பார்த்திங்கன்னா நீர், மோர், ஜூஸு, இளநீர்னு மக்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இங்கே பார்த்திங்கன்னா நீர்மோர் கொடுத்துட்ருக்காங்க. பக்தர்கள் மக்கள் எல்லாருமே குடிச்சிட்ருக்காங்க. தீர்த்த குடங்கள் எடுத்த பக்தர்களுக்கு பின்னாடியே அளவு குத்திட்டு வந்துட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், அந்த அளவு எல்லாமே பார்த்திங்கன்னா 20 அடி நீளம் இருக்கும். அளவு குத்திட்டு கோவில் வரைக்கும் தொடர்ந்து நடக்கிறது ரொம்ப சிரமங்க. அதனால் அங்கங்கே பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்து நடப்பாங்க. இவர்கள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக பின்னாடியே இவங்க உறவினர்கள் சேர் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. பக்தர்கள் அவர்களோட வேண்டுதலுக்கேற்ப அளவுகளோட சைஸ் மாறும். இங்கே பாருங்கள், மயிலறகெல்லாம் சூடி அவங்க வரதே பார்க்க ரொம்ப அழகாக இருக்குங்க. பக்தர்கள் கோவிலுக்கு சென்றதும் அவங்க தீர்த்த குடமெல்லாம் கோவில் முன்னாடி வச்சுட்டு அளவுகள் எல்லாம் அகற்றப்பட்டு அவங்களோட வேண்டுதலை நிறைவேற்றுவாங்க. அதை தொடர்ந்து அம்மனுக்கு அபிஷேகம், பூஜைகள் நடைபெறுங்க. பூஜைகள் முடிந்ததும் அங்கே வந்த பக்தர்களுக்கும் மக்களுக்கும் அன்னதானம் வழங்குவாங்க. இந்த கோவிலில் பக்தர்கள் அதிக அளவில் அவங்களோட வேண்டுதலை வைப்பாங்க. மிக சிறப்பு வாய்ந்த கோவிலுங்க. இவர்களை தொடர்ந்து பின்னாடி பார்த்திங்கன்னா ஜேசிபியில் பக்தர்கள் அளவு குத்திட்டு வந்துட்டுருக்காங்க. ஜேசிபியில் பக்தர்கள் நின்றவாறும் தொங்கியவாறும் அளவு குத்திட்டு வராங்க. இவ்வாறு அளவு குத்திட்டு வரதை விமான அளவு குத்துதல்னு சொல்லுவாங்க. இவங்க கீழே விழாமல் இருக்கிறதுக்கு சேஃப்டியாக பெல்ட்டால் கட்டியிருக்காங்க. அதனால் கீழே விழ மாட்டாங்க. இந்த ஜேசிபியில் மொத்தம் 5 பேர் அளவு குத்திட்டு வராங்க. முன்னாடி ஒருத்தர், பின்னாடி 2 பேர், அதற்கு பின்னாடி 2 பேர்னு மொத்தம் 5 பேர் அளவு குத்தியிருக்காங்க. இந்த ஜேசிபியை தொடர்ந்து பின்னாடியே இன்னொரு ஜேசிபி வருதுங்க. அதுலேயும் பக்தர்கள் அளவு குத்திட்டு வராங்க. இதில் மொத்தம் 3 பேர் அளவு குத்திட்டு வராங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க. முன்னாடி வர பார்த்தீங்கன்னா ரதத்தில் அளவு குத்திட்டு வர மாதிரியே இருக்குதுங்க. இங்கே பாருங்கள், இவங்களோட முதுகலையும் எவ்வளோ பெருசாக அளவு குத்தியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் மொத்தம் 4 அளவுகள் குத்தியிருக்காங்க. இவர்களை தொடர்ந்து பார்த்திங்கன்னா அம்மன் ஊர்வலமாக மக்களுக்கு காட்சி அளிப்பாங்க. இவங்க தாங்க நான் சொன்ன பேரோட்ட அம்மன். அம்மனுக்கு ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. பார்த்துட்டே இருக்கணும் போல் இருந்துச்சுங்க. அம்மன் அவ்வளோ அழகாக இருந்தாங்க. அம்மன் அருளால் அனைவரும் சீரோடும் சிறப்போடும் நன்றாக வாழ வேண்டும் என வேண்டிக்கிறேங்க. நீங்களும் வேண்டிக்கோங்க, கண்டிப்பாக நல்லதே நடக்கும். இவ்வளோ நேரம் வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.